அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி, பகத் பாசில், வடிவேலு இணைந்து கலக்கி இருக்கும் மாரீசன், ஆர்பி சௌத்ரி அவர்கள் சூப்பர் குரூப் ஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பாக 98வது படமாக இந்த படத்தை தயாரித்து இருக்கிறாங்க. இயக்குனர் சுதீஷ் சங்கர். இந்த படம் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படம். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்கிரிப்டு. ஸ்லோவாக ஃபஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மிடில் போயிட்டு இவங்க சொல்ல வேண்டிய கதைகள் சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் தேவைப்பட்ட கதை. வடிவேலோட ஆக்டிங் அவர் நடித்த இத்தனை படங்களில் மாமன்னனுக்கு பிறகு ரெக்கார்ட் பிரேக் பண்ணக்கூடிய ஆக்டிங் பண்ணியிருக்காரு வடிவேலு. பகத் பாசில் எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மர். கோவை சரளா, தேனப்பன், லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு தமிழ் சினிமாவில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவனம் ஒரு வித்தியாசமான படத்தை அவங்க பாணியிலிருந்து ஒதுங்கி வேறு மாதிரி தமிழ் சினிமா மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகி ஆர்பி சௌத்ரி இந்த கதையை எடுத்திருக்கிறாருன்னா அவர் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். சினிமா எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதை புரிஞ்சு அந்த சினிமா கூடயே தன் கம்பெனியை ட்ராவல் படுத்தக்கூடிய பக்குவத்துக்கு சூப்பர் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. அவங்களுடைய மொத்த ஃபார்முலாவையும் உடச்சி எடுத்திருக்கிற படம் தான் மாரீசன். இது ஒரு த்ரில்லரான ட்ராவலிங் சப்ஜெக்ட். பசங்க விஷயத்தை கையில் எடுத்து அது அழகாக 2 பேருமே 2 வீலரில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரும் சேரும். அந்தந்த கேரக்டர் அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்தாலும் ஒரு கேரக்டரும் பொறுமையாக ஓப்பன் பண்ணி ஒரு மர்டரை காட்டி பகத் பாசிலோட போர்ஷனும் சரி, வடிவேலோட போர்ஷனும் சரி, இவங்க அடிக்கிற காம்போ, இவங்க பேசுகிற டைலாக் எல்லாமே சமூகத்திற்கு உண்டான கருத்துக்கள். ஒரு இடத்துல இன்ட்ரோல் பிளாக்கில் சொல்லியிருப்பார் வடிவேலு, எலியை தேடி தான் பாம்பு போகும், ஆனால் முதல் தடவையாக எலி பாம்பை தேடியே வந்திருக்கு. இதுதான் ஒரு இன்ட்ரோல் பிளாக். அது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய அரைச்ச திரைக்கதைகள், கொடுத்த பாட்டியே பாடிய திரைக்கதைகள், இது எல்லாமே புளிச்சு போன தமிழ் சினிமாவில் ஒரு அழகாக 2.5 மணி நேரத்துக்கு ஒரு த்ரில்லர் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இல்லைன்னா கூட ஒரு நுனி சீட்டில் உட்கார வச்சு லைட்டாக மிரட்டி இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான சிந்தனை உள்ள படம் மாரீசன். ரொம்ப நல்ல சினிமா, வித்தியாசமான சினிமா. புதிய இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, உண்மையாலுமே நாலேஜ் பர்சன்ஸ், எக்ஸ்ட்ரானரியான கேமரா, ஒளிப்பதிவு, இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான கதை படிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களை ரொம்பவே கவர்ந்துருக்கும். அவேர்னஸ் ரொம்ப இந்த படம் குழந்தைங்களோட விஷயத்தை பேசியிருக்காங்க. அது ரொம்ப டீசெண்டாக நாகரிகமாக அழகாக இயக்குனர் தன்னுடைய பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காரு. இது போன்ற படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரும்போது வித்தியாசமான திரைக்கதைகள், வித்தியாசமான வசனங்கள்லாம் ஜொலிக்கும். எனவே இந்த படத்தை நீங்கள் சினிமா விரும்பிகள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே கனெக்ட் ஆகியிருக்கும் இந்த படம். நன்றி, வணக்கம்.